வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மதிவதனின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இந்த பெரியாரிய கருத்துக்களை, பெரியாரிய அந்த இதெல்லாம் சுயமரியாதை கருத்துக்களை பரப்புறது, அதை பற்றி பேசுனது. அந்த அம்மா வக்கீலுக்கு படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமானவங்க. கட்சி மேடைகளில் பேசுகிறது, இப்போ திக மேடைகளில் பேசுகிறது, பெரியாரை பற்றி பேசுவது, பெரியாரின் கொள்கைகளை பரப்புவதில் முக்கிய பங்காற்றுகிற ஒரு அம்மா. அந்த அம்மா பெரியாரை பற்றி பேசுனதுக்கு என்னது சங்கரபாணியா சாரங்கபாணியா என்னமோ தெரியல, ஒரு ஆள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்களே கொஞ்சம் பாருங்க, அப்புறம் நம்ம பேசுவோம். புறமே இப்படிதான் பேரை மாத்திக்கும், ஒவ்வொன்றும் பேரை மாத்திக்கும். காந்தலட்சுமி அவர் நீ சொல்றது தேசிய தலைவர் பேரை சொல்ல, மனைவி பேரை சொல்ல வரல. அவ இயற்பெயர் காந்தலட்சுமி. இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா? பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால. காந்தலட்சுமி, அந்த பொண்ணு பேர் காந்தலட்சுமியா? இவர் தான் பேர் வச்சிருக்காரு அந்த பொண்ணுக்கு. சரிப்பா, என் பேர் எதாவது இருக்கட்டும், தெலுங்கு திராவிடம் அப்படிங்கிறாரு, தெலுங்கு வந்தேரிகள் அப்படிங்கிறாரு. இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு, பெரியார் கருப்பையை அறுக்க சொன்னார், நீ அறுத்து போட்டுட்டியா? படிக்க சொன்னார், படிச்சுட்ட. கருப்பை அறுக்க சொன்னார், அறுத்துட்டியா? அப்படிங்கிறது கேள்வி, இவருடைய கேள்வி. கரெக்டு. பெரியார் சொன்னது, பெரியார் செத்து நீ 50 வருஷம் ஆகுது. பெரியார் சொன்னது எப்போ சொல்லியிருப்பார்? 50 வயசு செத்தே 50 வருஷம் ஆச்சுன்னா பெரியார் எப்போ சொல்லியிருப்பார்? அவர் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 75-80 வருடங்களுக்கு முன்னால் சொல்லியிருப்பார். சரி, 75-80 வருடங்களுக்கு முன்னாடி ஏன் சொன்னார்? அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை என்ன உங்களுக்கே தெரியும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை தவிர ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு 10 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 15 பிள்ளைங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பார்த்தும் இருக்கிறோம், நம்ம கண் முன்னாலே பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு வீட்டில் 8 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 15 பிள்ளைங்க, 16 பிள்ளைங்க பெற்றவர்களும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னதை வெறும் குழந்தைகளாகவே 16 குழந்தை செல்வமே 16 செல்வங்களை கொண்டிருந்த குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குதாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்னைக்கு இருந்ததில், அன்னைக்கு ஒரு பிரசவம் ஆகுறதுனா இறப்பு அதிகம். அன்னைக்கு 16 குழந்தைங்க பெற்றாங்கன்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு, அன்னைக்கு இருந்த உணவு முறைகள் வேறு, உடம்புல வலு இருந்தது. ஆனாலும் அதையும் மீறி இறப்புகள் அதிகம். இன்றைக்கி மருத்துவம் வளர்ந்து, இன்றைக்கி நாகரிகமாகி, அறிவியல் வளர்ந்து, மருத்துவம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இறப்பு விகிதங்கள் குறைஞ்சிருக்கு. அப்போ சொன்னார் பெரியார், 80 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார் பெரியார், கருப்பையை அறுத்தடியுங்கள். எதுக்கு? 15 குழந்தைங்க, 16 குழந்தைங்க பெற்றா அந்த பெண்ணுடைய உடல்நிலை எதுக்காகும்? எவ்வளவு மோசமாகும்? சரி, இந்த 15 குழந்தைங்க, 18, 16 குழந்தைங்க பெற்று அந்த பிள்ளை அடிமையான குழந்தை பெக்கிற மிஷினாக தான் இருக்குது. ஒரு 50 வருடங்கள் ஒரு அம்மா வாழ்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 குழந்தைங்க பெக்கிறாங்கன்னா, 15 வருஷம் குழந்தை பெக்கிறதுக்கே அவர்களுடைய வாழ்க்கை வீணாகுது. 2வது, வறுமை வேற கூடுது. வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால, இல்லாத அந்த காலகட்டத்தில் வறுமை வேற கூடுது. அந்த 15 பேர்த்துக்கும் சாப்பாடு, போக்குவரத்து, நிறைய குடும்ப கஷ்டம். அன்றைக்கெல்லாம் பணம், அந்த அளவுக்கெல்லாம் பணம் இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் தானியங்கள் மட்டும்தான். நெல், கம்பு, சோளம். நெல்லே கிடைக்காதுங்க ஒரு காலத்தில். நெல்லே பணக்காரர்கள் மட்டும் தான் சாப்பிடணும். ஏழைகளாக இருந்தவங்க வீட்டில் பூரா பார்த்திங்கன்னா சோளம், கம்பு, கேழ்வரகு, இந்த நரிப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி தானியங்கள் தான் அதிகம். அன்றைக்கி காசு கொடுக்க மாட்டாங்க, இதை தான் சம்பளமாக கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வயலுக்கு வேலைக்கு போனீங்கன்னா, நெல் அறுத்தீங்கன்னா நெல் தான் தருவாங்க. ஏன் நம்ம வீட்டு வயல்லையே, நம்ம ஏரியா, எனக்கு வரும் தெரிஞ்சே நம்ம வயல்கள்லாம் நெல் தான் சம்பளமாக கொடுக்கப்பட்டது. ஒரு 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 சோளத்தட்டை சரி பண்ண போனீங்கன்னா, அந்த சோளத்தை தான் சம்பளமாக கொடுப்பாங்க. கம்பு சரி பண்ண போனீங்கன்னா, அந்த கம்பை தான் சம்பளமாக கொடுப்பாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அன்றைக்கெல்லாம் காசு இல்லை. அடுத்து மெடிக்கல் வாங்கவோ, படிக்க வைக்கவோ எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத காலத்தில் 15 குழந்தைங்க, 12 குழந்தைங்க, 15 குழந்தைங்க அப்படின்னு பார்த்தா, அந்த பெற்றவர்களுடைய நிலை, அந்த பெற்ற பெண்ணின் தாயினுடைய நிலை, அவர்களுடைய உடல், அந்த 15 குழந்தைகளை வளர்க்க அந்த குடும்பப்படுற பாடு, இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் பெரியார் சொன்னார், கருப்பையை அறுத்தறிங்க. அறுத்தறிகிறது நல்லதுன்னு தான் சொன்னார். வா, கண்டிப்பாக நீ அருவா எடுத்துகிட்டு வா, கண்டிப்பாக நீ கருப்பையை அறுத்துரு அப்படின்லாம் சொல்லலை.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க, அந்த முட்டாள்தனத்திலிருந்து மீட்க, அந்த மூடைத்தனத்திலிருந்து மீட்க, ஆண்கள் அடிமையாக வைத்திருந்த பெண்களை, "கருப்பையா தெரிஞ்சுட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல சொல்லிட்டு போனது. இவைங்க அத பிடிச்சுக்கிட்டு தொங்குறாய்ங்க. என்னென்ன பேசுறாய்ங்க பாருங்க. என்ன எப்படியோ இவைங்க பெரிய ஆள் பக்கத்துல இருந்து பேசுன பார்த்த மாரியே பேசுவாய்ங்க. பொய்யே பேசுவா என்ன என்ன 10 பேசுவா? பேர் கூட படுக்க சொன்னாரு. நீ படுத்துட்டியா? அதானே பெண்ணுரிமை. பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை. ஆண்கள் 4 பொம்பளைய வச்சிருந்தா, பொம்பளைனா 4 ஆள வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல. இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு. அப்பதான் உன்னை பெரியாரிஸ்டான எடுத்துக்க முடியும். நீ குறைஞ்சது இது வரைக்கும் ஒரு 50 பேரையாவது படுத்திருக்கணும். உன் கருப்பையை எடுத்திருக்கணும். இது 2 இருந்தாதான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றது உனக்கு யோக்கியதை இருக்கு. இந்த பணத்தை யூஸ் பண்ணி கல்லூரிகளை கட்டலாமா? பேட்டி கேட்டுட்டீங்களா? நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஆண்கள் 4 பேத்துக்கிட்ட படுத்தா, பெண்களும் 4 பேத்துட்ட படுக்க போலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாரு பெரியாரு. நீ எத்தன பேத்துட்ட போன? நீ என்ன மாரியான ஒரு குறைஞ்சலா வந்து ஒரு 50 பேத்துக்கிட்ட போனா மட்டும் தான், அ உன்னைய பெரிய ஆர்டிஸ்ட்ன்னு ஏத்துக்குவேன் அப்படி. இவன் என்ன ஏத்துக்கிறது? வெண்ண. அந்த பொண்ணு ஏற்கனவே பெரியாரிஸ்ட் தான். இவன் என்ன போய் வெண்ணெய இப்ப வயசுல பெரியவரா இருக்காரு. நம்ம வாடா போடான்னு பேசக்கூடாதுன்னு பார்த்தா, ஆனா இவனுக்கெல்லாம் மரியாதை குடுக்கலாமா மக்களே? நீங்க சொல்லுங்க. நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்கள். இவனுக்கெல்லாம் மரியாதை குடுக்கலாமா? ஒரு பெண்ண அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு சின்ன பொண்ண ஒரு முற்போக்குத்தனமான கொள்கைகள பேசுறதுனால இவனுக்கு என்ன வலிக்குது? ஆண்கள் 4 பேத்துக்கிட்ட படுக்கிற மாரி பெண்களும் 4 பேத்துட்ட படுக்கலாம் அப்படிங்கிறாங்க. படிக்க சொன்னாரு, படிச்சுட்டாரு. இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாரு பெரியார். பெரியார் எதுக்கு சொன்னாரு? ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலையா இருந்தது அந்த வேலை. அடுத்து தன்னுடைய குடும்பம் இல்லாம இன்ன வரைக்கும் அப்படித்தானே இருக்குது. இன்ன வரைக்கும் இப்ப சினிமால சொல்றாய்ங்க, நாடகத்துல சொல்றாய்ங்க, பேச்சு வழக்குல இருக்குது. 15 குட்டி செவுரு தாண்டுனாலும் ஆம்பள தாங்கிறாய்ங்க. ஏன் 15 குட்டி செவுரு சரி ஒரு குட்டி செவுரு தாண்டுனா பொம்பள இல்லாம ஆண் மாறிருமா? 15 குட்டி செவுரு தாண்டுனாலும் ஆம்பள தான். சரி ரைட்டு. எப்பயும் முதல்ல தாண்டுறதுக்கு குட்டி செவுரு தாண்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஆம்பளையா இருந்தானோ, அதே மாரி தான் குட்டி செவுரு தாண்டி முடிச்சதுக்கப்புறமும் ஆம்பள அவன். பொம்பளையும் அதே மாரி தான். அவங்க ஒரு குட்டி செவுர தாண்டுச்சுன்னு வைங்களேன், தாண்டுறதுக்கு முன்னாடியும் பொம்பள தான், தாண்டுனதுக்கு அப்புறமும் பொம்பள தான். அதானே? இது 2 பேத்துக்கும் தானே பொருந்தும். அத தானே அன்னைக்கு பெரியார் சொன்னாரு. ஏம்மா ஆம்பளைங்க மட்டும் இவ்வளோ இத்தனை வச்சுக்கலாம். பெண்கள் மட்டும் ஏன் பெண்கள வச்சுக்க சொல்லல. இந்த முண்டை எப்படியெல்லாம் திரிச்சு சொல்றான் பாருங்க கதை. ஆண்கள மாரி பெண்கள வச்சு ஏன் பொம்பளைங்கள வச்சுக்கிட்டா என்ன தப்பு? அப்படின்னு கேட்குறாரு அவரு. ஆம்பள மட்டும் தான் அந்த தவறு செய்யலாமா? நீ செய்ற ரைட்டு. வீட்ல பொம்பள இருக்கும்போது நீ இந்த மாரி தவறுகள்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிற. பொம்பளை ஏன் அந்த மாரி செஞ்சுட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்கிறதுக்காக, அவனுக்கு உரைப்பதற்காக, அவனை நல்வழிப்படுத்துவதற்கு, அவனை திருத்துவதற்கு பெரியார் சொன்னது. ஏன் நீ உன்னைய மாரியே பொம்பளையும் செஞ்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு. நீ குறைச்சலா ஒரு 50 பேத்துக்கிட்ட போனா தான் வந்து உன்னைய நான் பெரியாரிஸ்ட்ன்னு ஏத்துக்குவேனா? இவன் யாரு வெண்ணாயம்? அந்த பொண்ண போய் பெரியாரிஸ்ட்ன்னு ஏத்துக்கிறதுக்கு. இவன் சர்டிஃபிகேட் குடுக்கணும். இவன்ட்ட சர்டிஃபிகேட் கேட்டாங்களா யாராவது? ஐயா இங்க வாங்க. என்னைய பெரியாரிஸ்ட்ன்னு சர்டிஃபிகேட் குடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? இவன என்னங்க பண்ணலாம்? ஏங்க காவல்துறை ஏங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து இதா இருக்குது. ஸ்டாலின் ரொம்ப சாஃப்ட்டா இவனையெல்லாம் சாஃப்ட்டா எப்படிங்க டீல் பண்ண முடியும்? ஒரு பொம்பளைய பகிரங்கமா ஒரு 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 பெண்ண நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, பெண்ண தெய்வமா கும்பிடுறோம். பெண்களுடைய பெயர் தான் ஆறுகளுக்கு வச்சிருக்கிறோம். பெண்ணு தான் நமக்கு சிந்துங்கிறான், கங்கைங்கிறான், பிரம்மபுத்திராங்கிறான், நம்ம காவேரிங்கிறான், பொன்னியாறுங்கிறான், வையாறுங்கிறான். எல்லாத்துக்கும் பொம்பளை பேர் தான் வச்சு சாமிய கும்பிடுறோம். சாமி கும்பிடுறது பூரா பொம்பளை சாமியா தான் கும்பிடுறோம். காளியாயி, மாரியாயி, நீலியாயி, தாட்சாயினி, மீனாட்சி, கருமாரி, காமாட்சி, விசாலாட்சி எல்லாம் பொம்பளை சாமிக்கு தான். ஆனா பொம்பளைய மட்டும் மதிக்க மாட்டோம். இது யாரோட அஜெண்டா தெரியுங்களா? இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டா. இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கை. பெண்களை மதிக்காமல் இருப்பதுங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வேலை. அந்த வேலையை இவனை செய்றான். ஏன் இவ்வளோ சாஃப்ட்டா டீல் பண்றீங்க? இவனெல்லாம் தூக்கி உள்ள உட்கார வச்சா என்ன? ஒரு பொண்ண பகிரங்கமா பேர சொல்லியே பேசுறான் அப்படின்னா, அவன் வந்து குற்றவாளியா? இல்லையா? இது திமுக அரசுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி திமுக அரச விடுங்க. சாதாரணமா காவல்துறையே போய் இது பண்ணலாங்க. யாரும் சொல்ல வேண்டியதில்ல.
இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவன்லாம் என்னைக்கா இருந்தாலும் கைது பண்ணுவாங்க, தலைமறைவா இருப்பாங்க. ஒரு வேளை மேலிருந்து மத்திய ஒன்றியத்திலிருந்து அளவுக்கு அதிகமான அழுத்தம் வருகிறது தமிழ்நாடு காவல்துறைக்கு. அதனால தமிழ்நாட்டில இருக்கிற காவல்துறை வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து நிறைய விஷயங்கள பின்வாங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். இப்போ இவன் வந்து பேசியிருக்கானே, இவன் வந்து பிடிச்சு உள்ள போட்டாங்கன்னு வைங்க. பிடிச்சாங்களா, பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. அளவு சனிய பிடிச்சவன். இவன் உள்ள இந்த இவனெல்லாம் கொண்டு போய் உள்ள போட்டோன்னு வைங்களேன். இவனெல்லாம் யாருக்கு தெரியும்? யார் வந்து எடுப்பாங்க ஜாமீன்ல? அந்த கட்சி வந்து எடுக்குமா? இங்க பாருங்க, சீமானை பின்பற்றவர்கள், ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தமிழ்நாட்டில பேசுறவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணிப்புட்டு, நீங்க பாட்டுக்கு உள்ள போயிருவீங்க. திருப்பி வெளிய எடுக்க முடியாது. சீமானு மேல ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க? தீர்மானை ஏன் காப்பாத்துறாங்க? அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குது. அவன் அரசியல் எதிரியா ஆயிறக்கூடாது அந்த பையன். அப்படின்னு நெறைய பேர் காப்பாத்துவாங்க. அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அது சொல்லி தான் வாங்குறாங்க. அவங்க வந்து மேல சொல்லி, மேல பேசி எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் அவங்க பேசுவாங்க. சீமான் வந்து சாதாரணமா எதையும் பேசிற மாட்டான் அந்த பையன். ஆனா உன்னைய மாரி ஆளுங்க பேசிட்டு ஜெயிலுக்கு போனா, ஜாமீன் கூட எடுக்க மாட்டாப்புல அந்த பையன். பார்த்துக்குங்க, நிதானமா இருங்க. என்ன பேசணும்? நீங்க மதிவதனி இல்லங்க. பெரியாரையே நீங்க வந்து திட்டலாம். விமர்சனம் பண்ணலாம். எது வேணா பண்ணலாம். கலைஞர் ஒரு தடவ சொன்னாரு. என்னுடைய நண்பர்கள் நான் நண்பர்களா நினைக்கிறேன். எல்லாருமே என்னை எதிரியா இருக்கக்கூடிய அனைவர்த்தையும் நான் நண்பரா இருக்கிறேன். அவங்களாம் என்னை திட்டுங்க. ஒரு பழமொழி சொல்லுவார், "திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வையரக்கல்" அப்படிம்பாங்களே. அது மாரி என்னை திட்டுங்க. அதுதான் என்னுடைய ஊக்கத்துக்கு எனக்கு அது ஊக்கமா இருக்கும். எனக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும். எனக்கு மேலும் அந்த வேலைகள முன்னேற்றமான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அப்படின்னு சொல்லுவார் கலைஞர். அதே மாரி பெரியார் மதிவதனி அந்த பொண்ண மட்டும் இல்ல. நீங்க பெரியாரையும் திட்டுங்க. யார வேணா திட்டுங்க. கடவுளையே விமர்சித்த ஒரு தமிழ்நாடு. கடவுளையே விமர்சித்த நாடு தமிழ்நாடு. அதனால நீங்க தாராளம் விமர்சிக்கலாம். அதுக்கு முழு உரிமை இருக்கு. அதை கொஞ்சம் மரியாதையாக, அதை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்ணியமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். நன்றி, வணக்கம்.